ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சவுத் ஃபேமிலி. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இது விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி முத நாள் எடுத்த வீடியோ. இது நாள் நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். விநாயகர் சதுர்த்தி முத நாள் எல்லாம் இந்த லைட்ஸ்லாம் போட்டு நல்லா அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்தோம் பூஜை ரூமுக்குள்ளே. எங்கே நாங்கள் கணேசரை வைக்க போகிறோமோ அங்கே. நாங்கள் இது எத்தனாவது வருஷம்னு எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் நாங்கள் கணேசர் வைப்போம். விநாயகர் வச்சுருந்தோம், இந்த வருஷம் வச்சுருந்தோம். அதுக்கு முத நாள் தான் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது நான் ஃபஸ்ட் டேலேருந்து என்றைக்கு நாங்கள் விநாயகரை விட போனோமோ அன்றைக்கி நாளோட வீடியோவில் இருக்குது. ஸோ இது அடுத்த நாள் விநாயகர் சதுர்த்தி அந்த காலையில் எடுத்த நாள். நாங்கள் விநாயகருக்கு எல்லாம் பிரசாதம் எல்லாம் பண்ணியிருந்தோம். கொழுக்கட்டை, சுண்டல், அப்புறமா வடை, அப்புறமா லட்டு இதெல்லாம் வச்சு சாமிக்கு படைச்சிருந்தோம். நாங்கள் எல்லாம் ரெடி. இப்போ எங்கள் வீட்டுக்காரர் விநாயகர் எடுத்துகிட்டு வராரு. ரொம்ப நல்லா விநாயகர் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வச்ச விநாயகர் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் வேகமாக எழுந்திரிச்சு எல்லாம் பிரசாதம்லாம் பண்ணி அப்புறமா சாமிக்கு படைச்சிட்டு அப்புறம் நாங்கள் சாமி இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்கள் வீட்டு பிள்ளையார். எங்கள் வீட்டு பிள்ளையார் எப்படி இருக்காங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ எங்களால் முடிஞ்சது நாங்கள் சின்னதாக வீட்டில் சாமி கும்பிட்டோம். இப்போ நாங்கள் பூஜைக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். சாமிக்கெல்லாம் பூ வச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் எல்லாம் ரெடியாக இருந்தோம் சாமி கும்பிட்றதுக்கு. எப்பயுமே எல்லா பூஜையும் எங்கள் வீட்டுக்காரர் தான் பண்ணுவார். நாங்கள் கூட கொஞ்சமாடும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அவங்க தான் ஆரத்தி சுற்றுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. நாங்கள் அவங்க கூட ஹெல்ப் பண்ணுவோம், அவ்வளோதான். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பிள்ளையாரை பார்த்ததும். நாங்கள் பூஜை பண்ணுவோம், என் கண்ணெல்லாம் கலங்கிருச்சு பார்த்ததும் பிள்ளையாரை. நான் எங்களோட சப்ஸ்கிரைபுக்கும் எல்லாருக்கும் வேண்டிக்கிட்டேன். அவங்க என்னென்ன நினைக்க எல்லாம் நடக்கணும்னு, எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வேண்டியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நாங்கள் இந்த வருஷம் 5 நாள் வச்சுருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 5 நாள் நான் எடுத்திருக்க வீடியோ 5 நாள் எடுக்க முடியல. ஃபஸ்ட்டு நாள் அப்புறமா 5ஆவது நாள் விநாயகர் கொண்டு விட போகிறோம்ல அன்னைக்கு எடுத்த வீடியோ அன்னைக்கு எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா 5 நாளும் பூஜை பண்ணிட்டு தான் இருந்தோம் சார். என்னால் வீடியோ எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். காலையில் பூஜை பண்ணுவோம், சாயந்தரமாக பூஜை பண்ணுவோம். சாயந்தரம் நான் பிரசாதம் பண்ணி சாமிக்கு படைச்சிட்டு அப்புறமா தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் பூஜை பண்ணுவேன். காலையில் எங்கள் வீட்டுக்காரர் பூஜை பண்ணிவிட்டு வேலைக்கு போயிடுவார். அப்புறம் சாயந்தரமாக நான் பிரசாதம் பண்ணி அவங்களுக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் பூஜை பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். 5 நாள் இப்படி தான் பண்ணோம். 5ஆவது நாள் காலையில் அதே மாதிரி அன்றைக்கி வேகமாக எல்லாம் எழுந்திரிச்சி எல்லாம் சாமிக்கு எல்லாம் ரெடி பண்ணி சாமிக்கு பூஜை பண்ணி எல்லோரும் 11 நாள் வைப்பாங்க, 9 நாள் அப்படி வைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் 5 நாள் எங்கள் வீட்டில் 5 நாள் வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லா இருந்துச்சு. 5 நாளும் தினம் பூஜை பண்ணிகிட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சு. வீடு என்னமோ எங்கள் வீட்டுக்கு புது ஒரு விருந்தாளி வந்த மாதிரியே ஃபீல் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். தெரியவே இல்லை 5 நாள் அப்படியே. அப்புறம் 5ஆவது நாள் நாங்கள் எடுத்துகிட்டு போகணுமா எங்கள் வீட்டில் நாங்கள் எல்லோரும் அழுதுட்டோம். என்னமோ வீட்டில் எங்களை விட்டுட்டு யாரோ ஒருத்தங்க போகிறாங்களேன்னு ஒரு ஃபீல் ஆகிடுச்சு ரொம்ப. இது 5ஆவது நாள். இது அன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் என்னைக்கு விநாயகரை விட போனோமோ அன்றைக்கி நாள் காலையில் அன்றைக்கும் எழுந்திரிச்சி பூஜை பண்ணி அர்ச்சனைலாம் கொடுத்துட்டு அப்புறமா பிரசாதம் பழங்கள் அப்புறம் ஸ்வீட்டு எல்லாருக்கும் பக்கத்து வீட்டிலலாம் கொடுத்துட்டு அப்புறம் நாங்கள் கணேஷை அழைச்சி எடுத்துகிட்டு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே போய் என்னால் வீடியோ எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். அன்றைக்கி மழை வேறு வந்துருச்சு. அப்புறமா வண்டி வேறு அங்கே நாங்கள் எங்கே போனோமோ தண்ணியில் விடுறதுக்கு அங்கே இடமே சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ். என்னால் வீடியோ எடுக்க முடியல. அதனால் வீடியோ எடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். இல்லாட்டி நான் விநாயகரை நாங்கள் விடும்போது அந்த தண்ணியில் விடும்போது வீடியோ எடுத்திருப்பேன். ஆனால் என்னால் எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். இதனால தான் நான் எடுக்கலை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் டைம் எங்கள் வீடியோ யார் பார்க்குறீங்களோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நல்லா வீடியோ போடுவேன். நல்லா வீடியோ எடுக்க எனக்கு மனசு வரும். உங்களுக்கு உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். உங்கள் வீட்லேயும் நீங்கள் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடி இருப்பேன்னு நினைக்கிறேன். யார் வீட்டில் எப்படி கொண்டாடுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் நாங்கள் இப்படி தான் பண்ணோம். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.